சிவபெருமானே அரசராக வந்து முடிசூட்டிக்கிறதுக்கு முன்னால இந்த கோயிலில் வந்து பூஜை செஞ்சுட்டு போனாரு அப்படிங்கிறதுனால தலைமை பொறுப்புக்கு வரணும், ஒரு மேனேஜர் ஆகணும், ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆகணும், அப்படிப்பட்ட முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி அரசியலில் இருக்கக்கூடியவங்க முக்கியமான பதவிக்கு போகக்கூடியவங்களும் சிவபெருமானுக்கு இங்கே வந்து ராஜ உபச்சார அர்ச்சனைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான அர்ச்சனையை பண்ணிட்டு போறாங்க. அடுத்து இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமான சன்னதியும் இருக்கு. சிவபெருமான் மதுரையில் 64 திருவிளையாடல்களை பண்ணாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுல ஒரு திருவிளையாடலானது கல்யாணைய கரும்பு தின்ன வச்ச திருவிளையாடல். வல்லப சித்தராக சிவபெருமான் உருமாறி வந்து இந்த கல்யாணைய கரும்பு தின்ன வச்சிருப்பாரு. அவரு பத்மாசனத்துல தன்னுடைய வலது கையில ஆகாயத்தை காட்டி இடது கையில சாம்பிராணி குங்குளியத்தை வச்சுக்கிட்டு இந்த கோயில்ல காட்சி கொடுக்கிறாரு. கல்வி கலைகளை எல்லாம் நல்ல முன்னேற்றம் வர்றதுக்காகவும் மன அமைதிக்காகவும் பௌர்ணமி அப்புறம் திங்கக்கிழமைகளை எல்லாம் சாம்பிராணி பதங்க காப்பிட்டு பூப்பந்தல் வேஞ்சு இங்க கோயிலில் வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஜுரதேவர் அவருடைய மனைவி ஜுரசக்தி, இவங்க 2 பேருமே சிவபெருமான் பார்வதியுடைய ஒரு அம்சம் தான். உடல் உபாதைகள் ஜுரம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இங்க வந்து இவங்களை கும்பிட்டுட்டு போனோம்னா அந்த ஜுரமானது குணமாகும் அப்படின்னு நம்பப்படுது. இவங்களுக்கு மிளகு ரசம், சாத நைவேத்தியம், அதுவும் காரமான புளியோதரை நைவேத்தியம் இதெல்லாம் வச்சு படைச்சு அவங்க வேண்டிக்கிறாங்க.